ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி தோசை. ராகி தோசை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ராகி இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். வாங்க எப்படி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த மெஷரிங் கப்பால் நம்ம ராகியும் அரிசியும் எடுக்கிறோமோ அதே மெஷரிங் கப்பால் உளுந்தும் எடுத்துக்கணும். ஊற வைக்கிற ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 5:1. 5ல் 4 கப்ஸ் ஆஃப் முழு ராகி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு ராகி மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல, ராகியை தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 கப்ஸ் ஆஃப் ராகி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே கப்பால் ஒரு கப் ஆஃப் குண்டு ரேஷன் அரிசி இருக்குது இல்லைங்களா, புழுங்கல் அரிசி, அந்த ரேஷன் அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ 5ல் 4 கப்ஸ் ஆஃப் ராகி, 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு 8 to 9 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் கிளியராக வர்ற வரைக்கும் நல்லா அந்த டர்ட்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு கப் உளுந்து ப்ளஸ் 2 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் எடுத்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. மினிமம் ஆஃப் 5 ஹவர்ஸ் ஊறினா கூட போதும். அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஊறி வந்த அப்புறமா பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்ட்ஸ் சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மிக்ஸி ஜார் சூடாகுது அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டர், ஜில் வாட்டர் யூஸ் பண்ணி மாவை ஆட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இட்லி எல்லாம் ஊற்றும்போது நல்லா ப்ளஃபியாக நல்ல சாஃப்டாக காலையில் சுட்ட இட்லி நைட்டு வரைக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பேட்டர் கிடைக்கும். பேட்டரை 8 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் தோசை மாவு ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு சால்ட் அண்ட் சோடா மிக்ஸ் பண்ணி, சோடா இல்லாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல விட்டமின்ஸ், நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நிறைஞ்ச குழந்தைங்களுக்கு நல்ல போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய கிறிஸ்பியான எம்மியான ராகி தோசை ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் சட்னி, கோகனட் சட்னி, பீனட் சட்னி, டொமேட்டோ தொக்கு, அப்புறம் கிரேவி பார்த்திங்கன்னா சன்னா மசாலா கிரேவி, அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்டியாக செம எம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.